பல்லு குருதி அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து, ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிளாஸ்டிக் அதுக்கு மாறிட்டோம். ரசாயனம் இருக்கிற ரொம்ப விஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு மாறிட்டோம். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். வெறும் பற்பொடியில ஆரம்பிக்கிற இந்த இந்த மாற்றம் இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த இந்த நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை இருக்குல்ல, இந்த பாரம்பரிய வாழ்க்கை முறை இயற்கையை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை முறையா நம்ம இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? இந்த மாடர்ன் லைஃப் என்ன ஆகுது? மாடர்ன் லைஃப்ல நிறைய இயற்கையிலிருந்து செயற்கைக்கு மாறிட்டோம். இயற்கையிலிருந்து கெமிக்கலுக்கு மாறிட்டோம். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு கெட்டு போகுது. நம்ம எல்லாம் தெரியுது. நம்ம உடம்பு மட்டும் இல்ல, நம்முடைய சுற்றுச்சூழல் மரங்கள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, பறவைகள்ல இருந்து, மிருகங்கள் எல்லாமே கெட்டு போகும். இது நமக்கு தெரியுது. ஆனா என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியல. நம்ம அந்த ஓட்டத்தோட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம இதுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறோம். நம்ம உணவுல ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு செல்வி டீச்சர் நமக்கு அவங்க ஒரு சர்டிஃபைடு பயோனிட்டிக் ட்ரெய்னர். அவங்க நமக்கு சொல்லி தர போறாங்க. இந்த 6 திட்டங்கள்ல முதல் திட்டம் என்ன? அதை ஏன் செய்யணும்? அதை எப்படி செய்யணும்? அப்படின்னு சொல்லி தர போறாங்க. இதோட நிக்க போறதில்ல. இந்த ஜோபா அப்படிங்கிற ஒரு கல்விக் கழகம் ஆஸ்திரேலியாவுல பதிவு பண்ணப்பட்டது. அது இதனால இது செய்யறதுனால உங்களுக்கு ஒரு சர்வதேச சான்றிதழும் கிடைக்கும். அதனால தொடர்ந்து செல்வி டீச்சர் இன்றைக்கு மிக அழகாக சொல்லுகிற இந்த விஷயத்தை நல்லா ஊன்றி கவனிங்க. இது பெற்றோர்களுக்கு தான் முக்கியம். குழந்தைகள் சைட் சப்போர்ட் தான் அவங்க செய்ய போறாங்க. அதனால இந்த முன்னுரையோடு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி செல்வி டீச்சர் நீங்க தொடருங்க. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இன்று நாம் காஜாங் தமிழ் பள்ளியின் பெற்றோர்களை 2வது முறையாக சந்திக்கிறோம். நாம் ஜூலை 5ஆம் தேதி உங்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அதில் உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது. இன்று நாம் சில தெளிவுபடுத்ததான் உங்களுடன் நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆக இந்த நிகழ்வில் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் சொல்வதை விட பெற்றோர்கள் இணைந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக முதலில் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுடன் தயவு செய்து அமர்ந்து, இன்று நம் நிகழ்வு ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்வு தான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இது தெளிவுபடுத்தி கொள்ளலாம். ஓகே, இன்று நாம் இங்கு உங்ககிட்ட இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுல என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், இது மேல நமக்கு என்ன நன்மை, ஏன் செய்ய வேண்டும், இந்த மாதிரிதான் நமக்கு கேள்விகள் நமக்கு எழும்பும். ஆக நாம் இங்க என்ன பார்க்க போறோம் என்றால், இந்த 3 மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாத காலத்தில் நாம் 6 நடவடிக்கைகள் செய்ய வேண்டும். பெற்றோர்கள் 6 நடவடிக்கைகள் நாம் செய்ய வேண்டும். அதை எப்படி செய்வது, என்ன அதனால என்ன நன்மைகள், ஏன் செய்ய வேண்டும் என்பதை நான் ஒன்றொன்றாக உங்களுக்கு விளக்குகிறேன். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சார்? நெக்ஸ்ட் சார், என்ன செய்ய வேண்டும் என்றால், இது ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் இன்றுதான் செய்யணும் அப்படி இல்லை. நிறைய பெற்றோர்கள் எங்களுக்கு எங்களோட தொடர்பு கொண்டிருங்க, இன்னைக்கே அனுப்பிடணுமானு இல்ல. பதற்றம் வேண்டாம். 1 மாத காலம் இருக்கு உங்களுக்கு. உங்களுடைய டைம் எடுத்துக்கோங்க, உங்க நேரத்தை எடுத்துக்கோங்க. 1 மாத காலம் இருக்கு. இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துல நாம் என் நலம், மை ஹெல்த், அதுல நம்ம 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று நம்முடைய என் நலம், பிறகு என் சூழல், என் பரிவு. இந்த என் நலம் என்பதுல 2 நடவடிக்கை செய்ய வேண்டும்.
ஒன்று உணவு, மற்றொன்று பானம். ஏன் நாங்க என் நலம் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இப்பொழுதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒபேசிட்டியில இருக்காங்க. நிறைய பேர், எல்லாரும் சொல்றது தப்பு, நிறைய பேர். ஆக நிறைய இந்த ஒபேசிட்டியில இருக்கிற பிள்ளைகளுக்கு காரணம் என்ன? நமது உணவு பழக்க வழக்கங்கள் தான். இதை நாம் எப்படி களைவது? இது இதனாலதான் அரசாங்கமே என்ன செய்யறாங்க, அரசாங்கமே செகா செஞ்சு ஒபேசிட்டி பிள்ளைகளை எடுத்து அவர்களுக்கு நடவடிக்கை பள்ளியில செய்ய சொல்றாங்க. ஆனால் பள்ளியில செய்யும் பொழுது ஒரு 10-15 நிமிடம் தான் அந்த நடவடிக்கை செய்ய முடியும். ஆனா அது எக்ஸசைஸா தான் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களை ஆசிரியர்கள் பள்ளியில் செய்ய இயலாது. ஆக ஒரு 7 மணி நேரம் பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆக யாரு செய்யணும்? பெற்றோர்கள். அதனாலதான் நம்ம அண்ணன் குடும்ப பல்கலைக்கழகம் என்று உருவாக்கினாரு. ஏன் குடும்ப பல்கலைக்கழகம்? பெற்றோர்கள் நம் ஆசிரியருடன் இணைய வேண்டும். பெற்றோர்கள் கை கொடுத்தால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். ஆக உணவு என்பது ரொம்ப மிக மிக முக்கியமானது. இப்பொழுது அவசரமான காலமாகிவிட்டது. நம்ம நினைத்த உடனே எது சாப்பாடு வேணுமோ உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். பண்டா இருக்குது, உடனே கால் பண்றோம், சாப்பாடு வந்துருது. KFC அது இது கடையில இருந்து. ஆனா இதெல்லாம் ஆரோக்கியமான உணவா என்று உங்களுக்கே தெரியாது. ஆரோக்கியம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அதை களைய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் உணவு முறைகளை சரி செய்ய வேண்டும். எப்படி? நாம் பாரம்பரிய உணவை நம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி அறிமுகப்படுத்த? பாரம்பரிய உணவுனா அதுக்கு செய்ய கஷ்டம், நேரம் இல்லம்மா, வீட்டுல என்ன பொருள் இருக்கோ அதை வைத்தே நீங்க உருவாக்கலாம். ஆரோக்கியமான உணவு நம்ம வீட்டுல உள்ள காய்கறிகளை கொண்டு நம்ம சிறப்பான உணவை தயார் பண்ணி கொடுக்கலாம். பருப்பு வகைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு ஒன்றை எடுத்து, மொச்சக்கொட்டை இருக்கு, தட்டைப்பயிர் இருக்கு, பச்சை பயிர் இருக்கு, இதெல்லாம் நாம் கொண்டுட்டு வரணும் நம்ம உணவுல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏன்னா பெற்றோர்கள் எங்க கிட்ட எப்பொழுதும் ஆசை, டீச்சர் நான் காய்கறி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க டீச்சர். ஏன் சாப்பிடல? அதை நம்ம பழக்கல. அவர்களை சிறு வயதுல இருந்து அதை நம்ம பழக்கல. பழக்காத மேலதான் அவங்க தூரம் போய் நிக்கிறாங்க. ஆக அவர்களை இப்பொழுது நாம் இந்த காய்கறி, நம்மளுடைய பயிர் வகைகளை உண்ண நாம் வழிவகுக்க வேண்டும். ஆக பெற்றோர்கள் இந்த உணவு முறைகளை முதல்ல இத சரி செய்தால்தான் நம் பிள்ளைகள் ஆரோக்கியம், நம் பிள்ளைகள் மட்டும் இல்ல, நாமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அந்த ஒபேசிட்டியை நம்ம குறைக்க முடியும். ஓகேங்களா? இந்த உணவை தயாரிப்பது எப்படி? ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எனக்கு தெரியும், நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்னைக்கு 2-3 பெற்றோர்களை அனுப்பும் போது நான் பார்த்தேன். என்ன பாக்குறோம்னா, பெற்றோர்கள் ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்க என்ன வீட்டுல சமைக்கிறீங்க, அத கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து சமைக்கும் பொழுது அது ஒரு நம்மளோட பாரம்பரிய உணவா ஆயிடுது. அததான் நீங்க செய்யணும். அதை எப்படி செய்யணும்? இப்ப எப்போதும் என்ன செய்வாங்க, அம்மா மட்டும் சமைச்சிருவாங்க. அதை தவிர்ப்போம். பிள்ளைகளை கொண்டுட்டு வாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு அந்த பயிர் வகைகளோட பெயர் கூட தெரியாது. அதெல்லாம் நம்ம ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் சொல்லி கொடுக்கும் போது அவர்களுக்கு தெரியும். ஆக பெற்றோர்கள் அதை கொண்டுட்டு வாங்க. காலை உணவுல இருந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த நாசலிமா தான் நமக்கு விரும்பி, நீங்க அன்னாட கொடுங்க, 7 நாளைக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்க 7 நாளைக்கு கொடுக்கல, ஆனா இட்லி தோசை கொடுங்கல, என்னம்மா அன்னாடும் இதே கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா அந்த நாசலமா அதே சம்பால் அதே முட்டை, ஆனா அது மட்டும் அவங்களுக்கு பிடிக்காம இருக்காது அந்த சுவை. அப்ப நாமும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுல இந்த நாசலமாவை செய்யும் பொழுது நம்ம அந்த அரிசிய மாற்றணும். திணை அரிசியில செய்யலாம், சம்பா அரிசியில செய்யலாம். ஆக அது மாறுது. நம்மளுடைய திணை அரிசியில செய்யும் பொழுது அது ஆரோக்கியமான உணவாயிருது. அந்த திணையில செய்யும் பொழுது கொலஸ்ட்ரால கட் பண்ணுது. அப்ப பிள்ளைகள் பருமனை குறைக்கலாம். அது மாதிரி கொண்டுட்டு வரணும். பிறகு நாம காலை பலகாரத்துல இருந்து, காலை உணவுல இருந்து மதிய உணவு காய்கறிகளை நிறைவாக சேருங்க. பிறகு மாலையில டீக்கு பதிலு நம்ம கஞ்சிகளை கொடுக்கலாம், உளுந்த கஞ்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நாம் அறிமுகப்படுத்துவதுதான் இந்த பாரம்பரிய உணவு. நீங்க நினைக்கலாம், எனக்கு எங்க டீச்சர் இதெல்லாம் செய்ய நேரம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேலையில ஆரம்பிங்கம்மா. ஒரு நாளைக்கு ஃபுல்லா அப்படியே நீங்க உட்கார்ந்து செய்ய முடியாது. எல்லாம் நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம். ஆக ஒரு நாளைக்கு ஒரு வேலைய உணவுல மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அறிமுகம் கொடுங்க, அந்த சுவையை அவங்க கிட்ட காட்டுங்க. அவர்கள் மாறுவாங்க தன்னால. அதுதான் பழக்கம் வழக்கமாக வரும். கடைசியில அது பண்பாடா முடிஞ்சிடும், நம்மளுடைய பண்பாடா ஆயிடும். அப்ப நம்ம பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இதுதான் எங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, இது ஆரோக்கியமான உணவுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் உணவு. சரி, இதை எப்படி தயார் பண்றது? ரொம்ப கஷ்டம் இல்ல. இதை எப்படி தயார் பண்றது? நீங்க உட்கார்ந்து திட்டமிடுங்க. நாளைக்கு காலையில நம்ம ஆரோக்கியமான உணவு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? திட்டமிடுதல். அம்மா சொல்லணும், நாளைக்கு என்ன பசியாரம் செய்யலாம், இல்ல நாளைக்கு மதிய உணவு என்ன செய்யலாம், பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் மாற்றங்களை செய்து நம்மளுடைய பாரம்பரிய உணவுக்காக கொண்டுட்டு வந்துருங்க. அவங்க சொல்றத கருத்தை எடுத்துக்கிட்டு அதுல நம்ம எப்படி நம்மளுடைய காய்கறிகளோ நம்மளுடைய தானியங்களையும் அதுல சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் மாற்றம் செய்து உணவை தயாரிங்க. ஓகேங்களா? அதுதான் திட்டமிடுதல். குடும்பமா உட்கார்ந்து செய்யணும். அம்மா மட்டும் டிசிஷன் எடுக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். பிறகு சமைக்கணும். சமைக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அம்மா மட்டும் பாவம், அம்மா மட்டும் சமைப்பாங்க, யாருமே கிட்ட வர மாட்டாங்க. அப்பா ஹேண்ட்போன்ல இருக்காரு, பிள்ளைங்க வீடியோ கேம்ல இருப்பாங்க, டிவில இருப்பாங்க, பாட்டி டிவி பார்த்து இருப்பாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு பாட்டியும் கூட உட்கார வச்சுட்டு அப்ப பாட்டி சொல்லுவாங்க, ஆமா அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்ப பல விஷயங்களை பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆக இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. குடும்பத்தோட சேர்ந்து அம்மாவும் சந்தோஷமா சமைக்கலாம். அம்மாவும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, நான் ஒண்டியா வேலை செய்யணும் அந்த இதே போயிடும். எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், அங்க குடும்ப மன மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மன மகிழ்ச்சியே நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் தன்னால வந்துடும். பிறகு சமைக்கும் பொழுது எல்லாரும் அந்த காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானியங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். திட்டமிடும் போது கூட குடும்பத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ. பிறகு உண்ணும் பொழுது நம்ம இப்ப எல்லாம் டைனிங்ல தான் உட்கார்ந்துருக்கோம், அது மாதிரி செய்தாலும் பரவாயில்ல, இல்ல பாய் போட்டு கீழே உட்கார்ந்து வாழை இலைய போட்டு சாப்பிடும் பொழுது எவ்வளவு ஒரு இன்னைக்கு நாங்க பார்த்தோம், ஒரு வீடியோ பார்த்தோம். நம்மளோட பயோனெட்டி குரூப் ஒரு பள்ளி செய்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க என்னோட ஸ்டூடெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே, ஆக உட்கார்ந்து உணவு உண்ணுதல், பிறகு அதை ஆவணமாக்குதல். அதுதான் எல்லாரும் நிறைய பெற்றோர்கள் நான் நினைக்கிறேன் அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க போல.
டீச்சர் இதை எப்படி டீச்சர், இதை செய்யணுமா அதை செய்யணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள். ஆக கஷ்டப்படாதீங்கம்மா. அதை நீங்க என்ன செய்றீங்க, போட்டோ எடுக்கிறீங்க, போட்டோ எடுத்து அதை வீடியோக்கா கன்வெர்ட் பண்ணிருங்க. வீடியோ எடுத்து எல்லா ஸ்டெப்பும் திட்டமிடுதல், சமைக்கிறது, அந்த காய்கறி எல்லாம் வெட்டுறது, இந்த மாதிரி சமைக்கிறது, பிறகு உட்கார்ந்து உண்ணுவது. அப்ப அந்த உண்ணும் போது அந்த பிள்ளைகளோட மகிழ்ச்சியை பார்க்கலாம். பிறகு ஆவணமாக்குறது தான் இந்த வீடியோ எடுக்கிறது. பிறகு அந்த ஜேர்னல், ஒரு சில பெற்றோர்கள் என்ன கேட்டுட்டாங்க, டீச்சர் வீடியோவும் எடுக்கணும், ஜேர்னல் எழுதணும். இந்த ஜேர்னல் வந்துமா, இந்த ஜேர்னல் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த உணவோட பெயர், அந்த என்ன பொருள்களை போடுறோம் அது மட்டும். பிறகு அந்த மன மகிழ்ச்சி இருக்குல்ல, அத பிள்ளைங்க எக்ஸ்பிரஸ் பண்றதான் நம்ம பார்க்க போறோம். அந்த மன மகிழ்ச்சிய எப்படி அதுல எழுதணும். நான் குடும்பத்தோடு இன்று சமைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். சமைக்கும் பொழுது என் குடும்பத்தாருடன் நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம யாரு திருத்தி உங்களுக்கு மார்க் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. அங்க என்ன பார்க்க போறோம், பிள்ளைங்களோட ரைட்டிங்கை தான் பார்க்கிறோம். அதாவது அவங்களுக்கு எழுதக்கூடிய ஆற்றலை பெருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டெப் முறைகளை தான். அப்புறம் பகிர்ந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் கொடுப்போம், கூகுள் டிரைவ் லிங்க் கொடுப்போம். அந்த லிங்க்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அது யாரு கொடுப்பா அப்படின்னா, ஓகே, யாரு கொடுப்பா அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல டீச்சர் கொடுப்பாங்க. அந்த இன்சார்ஜ் டீச்சர் வந்து குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அல்லவா, அதுல பகிர்ந்துக்குவாங்க. ஓகே, ஒரு கேள்வி நான் பார்த்தேன், அந்த ஜேர்னல் வந்து தமிழ்ல தான் இருக்கணுமா? இல்லம்மா, 6 நடவடிக்கை இருக்குல்ல. ஒன்று மலாயில எழுதுங்க, ஒன்று ஆங்கிலம் எழுதுங்க, ஒன்று தமிழ்ல எழுதுங்க. நம்மளோட இப்படி எழுதுங்க, எந்த மொழி வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த மொழியோட ஆற்றலை பாய்க்கிறது தான் முக்கியம். எந்த மொழி வேணும்னாலும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? மெண்ட்ரின் கிளாஸ்க்கு போனா கூட மெண்ட்ரின்ல கூட எழுதலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பிள்ளைங்க மெண்ட்ரின் கிளாஸ்க்கு போறாங்க. மெண்ட்ரின்ல கூட எழுதலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகளோட ஆற்றலை தான் பார்க்க போறோம். அவர்கள் எழுதணும், அவர்கள் செய்யணும். அவர்கள் இது, ஐயோ எங்களுக்கு நிறைய வீட்டு பாடம் இருக்கு, இது ஒரு வேலை கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு பெற்றோர்கள் அப்படி நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்மளோட யார் செய்யணும் அப்படின்றது நம்ம விளக்குறோம். ஏன் இதை செய்யறோம், ஏன் வந்து வந்து ஆஸ்திரேலியால இருந்து இந்தியால பல எக்ஸ்பர்ட்டுங்க, மனோஜ் சார், டாக்டர் குமரவேல் சார், இவங்களெல்லாம் வச்சு ஏன் இதை உருவாக்குனார்னா அவருக்கு பெரிய லட்சியம். அத வந்து நம்மளுடைய சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான். ஆக இந்த நடவடிக்கையை தான் நம்மளுடைய 6 ப்ராஜெக்டும் பாய்ப்போம். சேம் ஆக்டிவிட்டி, சேம் ஸ்டெப்ஸ் சொல்லி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் சேம் தான். என்னது? திட்டமிடுதல். அடுத்தது பானத்துக்கு போறோமா? பானம் பார்க்கும் பொழுது இப்போ சரியா வெயில் காலமா இருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு அன்னாடு வந்து நம்ம குடியில் தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணியில கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொடுத்து அனுப்புங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு வெந்தயத்தை போட்டு கொடுத்து அனுப்புங்க. அப்ப அவர்கள் குடிக்கும் பொழுது அவர்கள் உடல் வந்து வெப்பத்தை தணிக்க கூடும். ஒரு நாளைக்கு வந்து அருகம்புல்லு வந்து அரைச்சி ராத்திரிலேயே செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் தேன் கலந்துருங்க. அதுல நம்ம வந்து சுகரை வந்து குறைக்கணும். அப்ப என்ன செய்யணும், தேன் கலந்துக்கலாம். அல்லது கருப்பட்டி இருக்கு, பனங்கல்கண்டு இருக்கு, அதை கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா பிள்ளைகள் வந்து இனிப்பா இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க. அப்ப அந்த வெள்ளை சீனியை தவிர்க்க நம் தேன் வந்து ஆரோக்கியமானது. அப்ப அதை கலந்துக்கலாம்.
ஆக இந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். அப்ப மூலிகை பானம் அருந்துறதுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் நீங்க இன்னும் நிறைய இருக்கும். நீங்க கூகுள்ல போய் தட்டி பாருங்க, அது பாட்டுக்கு நிறைய வரும். இதுதான். ஆக இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எனக்கு கேட்காது, ப்ராப்பா சாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. எழுதுனா நான் பதில் சொல்றேன். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கை தூக்குங்க ப்ளீஸ். இது ஆகஸ்ட் மாதம். இந்த இன்னைக்கு வந்து தேதி 4 ஆச்சு. யாராவது இன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து ஸ்கூல் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த லிங்க் கொடுப்பாங்க, நீங்க அதை அப்லோட் பண்ணிடலாம். நீங்க வந்து அந்த ஜோபா வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தங்களோட இருக்கும் பாருங்க, அப்ப நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், இந்த மாதம் வந்து இன்னைக்கு 4 ஆயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு வந்து 27 நாட்கள் இருக்கு. இந்த 27 நாட்கள் 26 நாள்ல நீங்கள் ஒரு உணவு ஒரு பானம் அதை மட்டும் தயாரிச்சு வீடியோ அப்லோட் பண்ணிருங்க. சரிங்களா? ஆனா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு அப்படியே விட்டுறலாமா? போட்டோ நீங்க ஸ்னாப் பண்ணா கூட வீடியோவா ஆக்கியும் நீங்க கொடுக்கலாம். அது வந்து பிரச்சனை இல்லை. போட்டோவை வந்து நீங்க வீடியோக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து இஷ்யூவே இல்லை. நம்ம வந்து இப்படிதான் செய்யணும்னு இல்லை. பிள்ளைகள் பாரம்பரிய உணவை சாப்பிடுறாங்களா, பிள்ளைகள் அந்த பானத்தை குடிக்கிறார்களா, அதுதான் முக்கியம். இந்த வீடியோ வந்து இப்படி இருக்கலாம் இப்படி. ஏன்னா வீடியோ செய்யலைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம செய்யறோமா இல்லையான்னு? அந்த வீடியோ முடிந்த அளவு 1-2 நிமிடத்துக்குள்ள செய்தர பாருங்க. பெற்றோர்கள் ஏதும் கேள்விகள் இருக்கிறதா? கை உயர்த்தினால் சாரு அல்லது ப்ரோ வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. கேள்வி கேட்டீங்கன்னா தெளிவா இருக்குதுங்களா? ஓகே, அடுத்த ஸ்டெப்க்கு போலாமா? அடுத்தது வந்து என் சூழல். ஓகே, இந்த 1 மாத காலம் இருக்குமா, உணவும் பானமும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். நீங்க பாருங்க, எப்ப நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்ப செய்ய முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு செஞ்சிடலாம். இன்னைக்குதான் அப்படின்னு இல்லை. நீங்க என்னைக்கு வீட்டுல இருக்கீங்க, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்க, அன்னைக்கு உட்கார்ந்து செஞ்சிருங்க. பிறகு செப்டம்பர் மாதத்துக்கு போறோம். செப்டம்பர் மாதத்துக்கு போகும் பொழுது நம்ம என்ன பாக்குறோம்னா, நாம் வந்து என் சூழல், என்னை சுற்றி நம்ம உடலை பார்த்தோம். உடலுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பிறகு நம்ம சுற்றுப்புறத்தையும் நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வந்து நம்மளே முடிந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் பயிரிட பாருங்க. இப்ப எல்லா வீட்லயும் வந்து நிலம் இருக்காது, எல்லாம் டெரஸ் ஹவுஸ்ல இருப்போம். அதனால தொட்டிகளை எடுத்துக்குங்க, சின்ன ஜாடிகளை எடுத்துங்க, போலி பேக் பாவீங்க. போலி பேக் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா வாங்கினீங்கன்னா அதை வந்து நம்ம அதுல மண்ணை போட்டு அது செய்ய முடியும். இங்க வந்து முதல்ல வந்து நம்ம வந்து உரம் தயாரிக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது செப்டம்பர் ப்ராஜெக்ட், ஆனா நம்ம விளக்கிடுறோம். உரம் செய்யறது, உரம் எப்படி செய்யறது? நம்ம கிட்ட வீட்டுல மக்கு பொருள் இருக்கும். கிச்சன்ல வந்து நம்மளோட அன்னாட வெங்காயம் உரிப்போம், பூண்டு உரிப்போம், இஞ்சி வெட்டுவோம், நம்மளோட காய்கறிகளை வெட்டுவோம் அல்லவா? அந்த காய்கறிகள் எல்லாம் மக்கும் பொருள், மக்கும் உரம். அதெல்லாம் ஒரு
பெட்டிலையோ அல்லது ஒரு எண்ணெய் போத்தல் இருக்குல்ல, அந்த எண்ணெய் போத்தலை வெட்டிட்டு அந்த சுத்தமா சக்கரை போட்டு கழுவிட்டு அந்த எண்ணெய் போத்தலை போட்டு வச்சுட்டு அதை மண்ணு தோண்டி அல்லது ஜாடியில போட்டு பொதிச்சு வச்சீங்கன்னா அது உரமாயிரும். அப்ப நம்ம உரம் வாங்க வேண்டும். அந்த மாதிரி உரத்துக்கு நீங்க உங்களுடைய செடிகளுக்கு, பூச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். முட்டை ஓட கூட நல்லா அதை நசுக்கிட்டு நீங்க அதை போடலாம். ஓகேங்களா? இந்த மக்கும் உரத்தை வைத்து நம்ம பயிர் செய்யணும். பிறகு என்ன செய்ய போறோம்? விதையை தேர்ந்தெடுக்கணும். நீங்க பாருங்க, எது விரைவாக முளைத்து விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயாம், சாவி இதெல்லாம் சீக்கிரம் முளைஞ்சிரும். பிறகு பயிற்றங்காய் ஒரு 4-5 பாலி பேக்ல போட்டுட்டு குச்சியை ஊனிட்டு நேரா ஒரு கம்பை வச்சுட்டீங்கன்னா அது நிறைய காய் கிடைக்குது. அன்னாடும் பயிற்றங்காய் அறுக்க முடியும். அப்புறம் உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் மாற்றத்தை உருவாக்கணும். நம்மளை பார்த்து நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல நம்ம குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி எல்லாம் வராங்க, ஓ நல்லா இருக்க, இத நம்மளும் வீட்டுல போய் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி மாற்றத்தை நம் சுற்றுச்சூழல்ல மாற்ற வேண்டும். அதுதான் நம்ம வெற்றி. ஓகேங்களா? ஆக மக்கு உரம் செய்யறது, பிறகு தோட்டம் போடுறது, விதை எடுத்தல், பிறகு அதை செடி நடுறது, பைய எடுத்து மண்ணு போட்டு நடுறது, அது வளர்ந்துரும். ஆனா நீங்க ஒரு மாதத்துல அந்த வீடியோ எடுக்கணும்னா செடி போட்டு வளர்றதான் நீங்க பார்க்க முடியும், காய பறிக்க முடியாது. ஆக நீங்க என்ன செய்யலாம், எதெல்லாம் நீங்க அறுவடை செய்யக்கூடியதா இருந்தா, அதாவது பாயாம் முடியும், சாவி முடியும், இதெல்லாம் செய்யலாம். இல்ல நீங்க மிளகாய் செடியை கூட நெட்டு வச்சிடலாம், நெட்டு வச்சு வீடியோ எடுத்து காட்டலாம். ஆனா அது காய்க்கிறது ஒரு மாசத்துல சாத்தியப்படாது. ஓகேங்களா? பிறகு என் உலகம் நம்ம சூழல், நம்ம பக்கத்துல உள்ளத மாற்றோம். பிறகு என் சூழல், என் உலகம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல எல்லாரையும் நம்ம மாற்ற முடியாது. ஆனா சில விஷயங்களை நம்மால மாற்ற முடியும். அதாவது குப்பைகளை வகைப்படுத்துதல். நீங்க பார்த்தீங்க, மூணு கலர்ல இருக்கும், கிரீன், ரெட் அண்ட் ப்ளூல இருக்கும். இந்த 3 கலர்ல உள்ளது அதை வகைப்படுத்துது. அதுக்காக நம்ம போய் அந்த தோம்பு ரீசைக்கிள் தோம்பு வாங்க வேண்டாம். வீட்டிலேயே ஒரு பெட்டியில போட்டு பேப்பருக்கு தனியா, கிளாஸஸ்க்கு தனியா மக்கு உரம் தான் நம்ம இதுல போட்டுறோமே, நம்ம ஜாடியில போட்டுறோமே. அப்ப நீங்க 2 மட்டும் தயார் பண்ணவே போதும். பிறகு இந்த மக்கு இந்த என் உலகம் செய்யும் பொழுது, இந்த குப்பைகளை வகைப்படுத்தும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், அது ஒரு குப்பை பையில கூட சேகரிச்சு வச்சுட்டு நீங்க அதை உங்க ஏரியால காய்ச்சாங்களை நீங்க பாருங்க, எங்க அந்த எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க வித்துடலாம். மேபி பெரும்பாலும் அந்த ஒவ்வொரு தாமானும் இப்ப வராங்க, ஒவ்வொரு தாமானும் வருவாங்க. இந்த போத்தல் எடுக்கிறது, பேப்பரு அதெல்லாம் எடுக்க வரும்போது நீங்க அதை வித்து அதை காசாக்கி அந்த பணத்தை கொண்டு நீங்க ஜாடிகள், தொட்டிகள்லாம் வாங்கலாம். பிள்ளைகளுக்கு தேவையானத அந்த தோட்டம் தயாரிக்க வேண்டியதை நம்ம அந்த பணத்தை கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம். விதை வாங்க கூட பயன்படுத்தலாம். இந்த விதைகளை கூட நம்ம என்ன செய்யலாம், இப்ப டொமேட்டோ இருக்குல்ல, நம்ம ஒரு டொமேட்டோ வாங்கிட்டு வந்த அன்னைக்கு நல்ல பழமா இருக்கிற டொமேட்டோவை ஃப்ரிட்ஜ்ல வைக்காம தனியா எடுத்து அதோட விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா அது சட்டுன்னு முளைஞ்சிரும், ஒரே வாரத்துல முளைஞ்சிரும். இதெல்லாம் நான் ஏன் முளைஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன்னா, இதெல்லாம் நாங்க செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக நாங்களும் பயோனிட்டியா தான், பயோனிட்டி சாயில வர்றோம். இந்த பயோனிட்டினா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோமா, ஒண்ணு எல்லா உயிரினங்களையும் நம்ம மதிக்கணும். எப்படி? மனித நேயத்துடன் உயிரினங்களை மதிக்கணும். அதுதான் பயோனிட்டினா, அதுதான் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹியூமனிட்டி.
இது ரெண்டும் தான் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? ஆக இந்த குப்பையும் நம்ம வந்து குப்பைகளை வகைப்படுத்துறோம்ல, இதையும் நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கலாம். பிறகு அந்த ஜேர்னல்லையும் எழுதிடலாம். ஓகேங்களா? இதுல எதுவும் செப்டம்பர் மாதம் எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? அந்த ஸ்டெப் வந்து சேம் தான், உணவுக்கு செய்ய ஸ்டெப்பே தான். உட்கார்ந்து திட்டமிடுதல், நம்ம என்ன சேகரிக்க போறோம்னு, பிறகு அதை வகைப்படுத்தி வைக்குதல், ஆவணப்படுத்துதல், அப்புறம் அதை வந்து பகிர்தல். ஓகே, இது முடிஞ்சிச்சியா? அக்டோபர் மாதம் வந்தபோது என் பரிவு, முதல்ல நம்மளுடைய உடலை பத்தி நம்மளை பத்தி நம்ம பார்த்தோம். பிறகு நம்ம சூழலை பார்த்தோம். நம்ம உலகத்துக்கு ஏன் வந்து இந்த என்னது பொருட்கள் எல்லாம் வந்து வகைப்படுத்தணும்னு சொன்னா, நிறைய இந்த பாலிஸ்டிரீன் அதெல்லாம் வந்து நம்ம கண்ட இடத்துல வீசும் பொழுது அது வந்து மற்ற உயிரினங்களை பாதிக்குது. அதுதான் நம்ம உலகம், அதுதான் உலகம். அப்ப நம்ம மேல இந்த ஹோல் உலகத்தை நம்ம மேல மாத்த முடியாது. ஆனா நம்ம ஏரியால அந்த பாலிஸ்டிரீன், பேப்பர் பேக், அந்த பிளாஸ்டிக் பேக் அதெல்லாம் வீசாம இருந்தாவே போதுமானது. பிறகு என் சேவை, என் பரிவு, நான் எப்படி என் சேவையை கொடுப்பேன்? பொது இடங்களை சுத்தம் செய்து, அதாவது பொது இடங்கள் என்றால் நாம் வந்து 2 இடத்தை தான் ரொம்ப போக்கஸ் பண்றோம். என்னன்னா, நாம் செல்லும் ஆலயங்கள் அல்லது தேவாலயம், மசூதி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நாம் வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்ப அங்க பாத்தீங்க குப்பைகள் இருக்கு. அப்ப நம்ம வீட்டுல என்ன சொல்லலாம், இன்னைக்கு கோயிலுக்கு நம்ம போய் சுத்தம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு திட்டமிடுது. வாங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு போலாம், போய் அந்த பொது இடத்த, அதாவது கோயில இன்னைக்கு சுத்தம் செய்யலாம். இல்லைன்னா நம்ம தாமன்ல பாருங்க, நிறைய அந்த பிள்ளைங்க போய் விளையாடுவாங்க. ஆனா அங்கேயே தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போத்தல் அதெல்லாம் வீசிடுவாங்க. அங்க உள்ள குப்பைகளை எடுத்து சுத்தமாக வச்சுட்டு அங்க உள்ள பிள்ளைங்களையும் அதுல சேர்த்துக்கலாம். அந்த பிள்ளைகளையும் நம்ம சேர்த்து, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய தாமான்ல உள்ள அந்த பிளே கிரவுண்ட சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உணர்வு வரும். ஓ, நம்ம கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாது, சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது வரும். அதுதான் பரிவு. பிறகு உதவி. ஏன் உதவி அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு நம்ம உதவி செய்யணும்? ஆதரவற்றவர்கள், முதியோர்கள், இவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்யும் பழக்கத்தை சின்ன வயதுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வர வர அந்த ஹியூமனிட்டி இல்லாம போகுது. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் வந்து இந்த ரொம்ப வந்து அது குறைந்து கொண்டு போகுது. அப்ப அத வந்து எப்படி அந்த ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்த, அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்? ஒரு நாளைக்கு பிளான் பண்ணலாம். அவர்கள் முதியோர் இல்லத்துக்கு போகலாம். அவங்க மகிழ்ச்சி படுத்தலாம். நம்ம உணவெல்லாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த சக்தி இல்லை, அதாவது உணவெல்லாம் தயாரிச்சு கொண்டு போய் கொடுக்க அந்த நம்ம இயலாட்டினா நம்ம சும்மா கூட போலாம். போயிட்டு அவர்களை மகிழ்ச்சி படுத்தலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அதே போலதான் ஆதரவற்ற குழந்தைகள். அந்த ஆதரவற்ற குழந்தைகள் வந்து யாரு வருவா அப்படின்னு காத்திருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நாம் எப்படி அவர்களை மன மகிழ்ச்சி செய்யலாம்? உணவு தான் கொடுத்து மன மகிழ்ச்சிக்கு கொடுக்கணும் இல்லை, பல வகை இருக்கு. ஒரு நாளைக்கு கேம் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம். இல்லாட்டினா அவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு போய் ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்துட்டு, காஜாங்ல உள்ள 2-3 ஃபேமிலி சேர்ந்து ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இடத்துல போய் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது பாடங்கள் சொல்லி கொடுக்கலாம்.
அவர்களுக்கு பள்ளியில எது பிரச்சனை என்ன அது தீர்வு காணலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம என்ன திட்டமிடுதல். ஒரு 3-4 குடும்பம் சேர்ந்து போறோம்னா நம்ம உட்கார்ந்து அந்த 3-4 ஃபேமிலி உட்கார்ந்து திட்டமிடுதல். நீங்க உணவு தயாரிச்சு கொண்டு போறீங்களா, நீங்க ஒரு உணவு, அவங்க ஒரு உணவு, ஒருத்தர் ஒரு பானம். அப்ப இது நம்மளுடைய பழுவும் குறையும், நம்மளோட வேலை பழு குறையும். பிறகு நம்மளுடைய பணமும் எல்லாரும் பகிர்ந்து இருக்கும். அப்புறம் பகிர்ந்து ஒன்றாக செயல்படும் மனப்பான்மையும் வரும் நமக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லாட்டினா நாளைக்கு அவங்கவுங்க போக்குல இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. நல்ல நிலையில இருப்பாங்க, ஆனா மனித நேயம் இல்லாட்டினா எவ்வளவு படிச்சிருந்தாலும் பயன் இல்லாம போயிடும். ஆக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்று சேர்ந்து, அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரே மாதிரி வீடியோ இருக்குன்னு. பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி வீடியோ இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப லிங்கேஸ்வரி அம்மா இருக்காங்க, லிங்கேஸ்வரி அம்மா அவங்களோட ஸ்டைல்ல அவங்க போடுவாங்க. காந்தன் இருக்காரு, அவரோட ஸ்டைல்ல அவரு போடுவாரு. அப்ப இந்த மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் ஒரே இடத்துக்கு போறோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம், எதை கொடுக்கிறோம், அவங்க எதை எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்ட இருந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் எல்லாம் சேர்ந்து. ஓகேங்களா? இதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. எப்படி செய்ய வேண்டும் அதுதான் நம்ம அந்த திட்டமிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஏத்துறோம், வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறோம், பிறகு அத கூகுள் டிரைவ்ல ஏத்துறோம். இதெல்லாம் செய்யணும். இதுல எனக்கு என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? நிறைய நன்மை இருக்கு. ஒன்று நம்மளுடைய இதுதான் நம்மளோட என்ன செய்ய வேண்டும். பிறகு இந்த ஜேர்னல் எழுதுவோம். அந்த ஜேர்னலை நான் முதலே சொல்லிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஐயோ எவ்வளவு வீட்டு பாடம் இருக்கு, இதுவும் எழுதணுமா அப்படின்னு. என்ஜாயா செய்ய வைங்க. அப்புறம் வீடியோ எடுக்கிறோம், கூகுள் டிரைவ்ல ஏத்துறோம், எது பிரச்சனை இருந்தா வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நான் பேசும்போதே உங்ககிட்ட சொன்னேன். இதுல என்ன நன்மைகள், இது நான் செய்யறேன், இதுல எனக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களே இது அரசாங்கத்துல கேபிஎம்ஏ உருவாக்குன ஒரு இது SSDM சிஸ்டம் சாசியா டிரி முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒவ்வொரு வாட்டியும் டீச்சர் பிள்ளைங்கள் என்ன நல்லா செஞ்சிருக்காங்கன்னோ அது அவங்கள்ட்ட காட்டுனா ஒண்ணு அது பள்ளியிலேயே செய்யலாம், பள்ளியை விட்டு வெளியே செய்யலாம். டாலாம் கவசம் ஸ்கோலா, லுவா கவசம் ஸ்கோலா அப்படின்னு அது கேட்கும், அந்த சிஸ்டத்துல கேட்கும். அப்ப லுவார் கவசம் ஸ்கோலா டீச்சர் பார்க்கல, உங்க பையன் காமன்ல சுத்தம் செய்யறாரு. அப்ப பையன் என்ன செய்யலாம், ஒரு போட்டோ எடுத்துட்டு, டீச்சர் நேத்து நான் தாமான்ல குப்பைய பொறுக்கினேன் டீச்சர் அப்படின்னு சொன்னாவே டீச்சர் என்ன செய்வாங்க, SSDM திறந்து அந்த பையனுக்கு இந்த தேதியில அவர் இது செஞ்சாரு, இத்தனை மணிக்கு அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலா இருக்கும். என்ன செஞ்சாரு, தாமான்ல உள்ள குப்பைகளை எடுத்தாரு, பாலிஸ்டிரீன் பையெல்லாம் தேவையில்லைன்னு அதெல்லாம் எடுத்து சேகரிச்சாரு அப்படின்னு போடணும். ஒரு வருஷத்துல ஒரு புள்ள 18 முறை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 18 முறை செய்தா அந்த பிள்ளைக்கு கேபிஎம் என்ன கொடுப்பாங்க, அம்மாட் பாயே. வருஷ கடைசியில அத டீச்சர் வருஷ கடைசியில உங்களை பார்க்கும் பொழுது, நீங்க அந்த மும்முனை இது இருக்கும்ல, அப்ப போய் பார்க்கும் பொழுது டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க பாருங்க இந்த சாசியால 18 முறை செஞ்சு அம்மா பாயை வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு சார். எஸ் தினேஷா, இல்லைங்க, கேள்வி இருக்காங்க சார். கேள்வி இருக்காங்கயா? ஓகே, தர்மேஷ் கேள்வி இருக்காங்கயா. இது அப்ப அந்த டீச்சருக்கு நம்ம சொல்லணும்,
பள்ளியில ஒருத்தர் பிள்ளைகள் வந்து ஏதாவது கண்ட இடத்துல குப்பை இருக்கு, கேன்டீன்ல அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் இருக்கு, அதை எடுக்கிறாங்க, டீச்சர் பாக்குறாங்க, டீச்சர் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. ஆனா என்னன்னா ஆசிரியர்களோட வேலை பழுவுல அவங்க பாப்பாங்க, ஆனா சில சமயம் மறந்துடும். ஏன்னா நானும் ஆசிரியரா இருந்தனால சொல்றேன். அந்த பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, டீச்சர் இன்னைக்கு நான் இது செஞ்சேன், எனக்கு SSDMல பிள்ளைகள் கொடுத்துருங்க டீச்சர்னா டீச்சர் உடனே போட்டுருவாங்க. அந்த சிஸ்டம் டீச்சர்கிட்ட ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் இருக்கும். எந்த வகுப்பு, என்ன பேரு, எத்தனை மணிக்கு, எந்த தேதியில பள்ளி உள்ளுக்கு செஞ்சாங்களா, பள்ளியில வெளியே செஞ்சாங்களா, எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுதான் பிள்ளைகளுடைய நடத்தையை நாம் கண்காணிக்குது. அரசாங்கம் கண்காணிச்சுட்டு வராங்க. பிறகு நமக்கு என்ன இருக்குன்னா, நீங்க பாருங்க, பள்ளியில படிக்கிறதெல்லாம் அறிவு சம்பந்தமான நடவடிக்கைகள், புறப்பாட நடவடிக்கைக்கும் இந்த இந்த வந்து நம்ம செய்யறது வந்து மிகவும் உதவியா இருக்கும். PAJ ஓகே, புறப்பாட நடவடிக்கை வந்து PAJSK இருக்குல்ல, அது வந்து 4ஆம் ஆண்டுல இருந்து, அதனாலதான் இந்த ப்ராஜெக்டும் நம்ம 4ஆம் ஆண்டுல இருந்து எடுத்தோம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய போட்டிகளை போய் கலந்துக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்னா நம்ம பள்ளி சார்ந்து போகும் பொழுது 5-6 பிள்ளைகள் வந்து நிறைய இருக்கும் பொழுது அவர்கள், ஏன்னா அந்த போட்டியில குறிப்பிட்டவர்கள் தான் கலந்து கொள்ள முடியும். அப்ப இந்த 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பெறணும்னா இந்த ஜோபா நடவடிக்கைகளை, ஓகே, ஆமாமா, காயத்ரிமா, அவங்க வந்து பள்ளியில எதுவும் எடுத்தாங்கன்னா டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம். கிளாஸ் டீச்சர்த்தையோ இல்ல எந்த டீச்சர்கிட்ட சொன்னாலும், குறிப்பா கிளாஸ் டீச்சர்கிட்ட சொன்னாதான் பெட்டர். அப்ப அவங்க கிட்ட போய் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த லிங்க் திறந்து அவங்க பிள்ளைகள் கொடுத்துருவாங்க. அது வந்து மனோ சார் வந்து HMD சொல்லுவார். அதை பத்தி பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது டீச்சர்ஸ் போடுறது அதெல்லாம் கொஞ்சம் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. டீச்சர்ஸுங்களுக்கும் தெரியும், HMக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். டீச்சர்ஸுக்கு அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது KPMோட ஒரு, ஓகேங்களா? ஆக இந்த புறப்பாட நடவடிக்கையில நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் கொடுப்போம். அந்த இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் வந்து நிறுத்தான்னு இருக்கும்போது ஒரு 5 புள்ளிகள் பெற வாய்ப்பு இருக்கு. அது வந்து நிறுத்தான் வந்து பல கேட்டகரி இருக்கு. அப்ப அதுல வந்து ஒரு இது வந்து நிறுத்தான்னு வச்சுக்கிட்டாவே, ஓகே, அந்த 5 இது வந்து புள்ளிகள் கிடைக்கும். அப்ப 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் இதுல வந்து மிகவும் பயனடைவாங்க. ஒரு இன்டர்நேஷனல் இதுக்குன்னா புள்ளிகள் PAJSKல வந்து புள்ளிகள் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் நன்மைகள். இதுதான் நன்மைகள். ஏன் செய்ய வேணும், ஏன் இதெல்லாம் நாங்க செய்யணும், இவ்வளவு வேலை இருக்கு, இதெல்லாம் நாங்க ஏன் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நன்மைகள் இருக்கும்பொழுது இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னா, இந்த மலேசிய கல்வி திட்டம் 2027ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பாலர் பள்ளியில இருந்து Form 6 வரைக்கும் நம்ம கல்வி திட்டத்துல வந்து நற்பண்பு, கேரக்டர் பில்டிங்க இணைச்சிருக்காங்க. ஏன் இதை இணைச்சிருக்காங்க? ஏன்னா நம்ம இத நிறைய நம்ம பாக்குறோம். கேரக்டர் பில்டிங்க வந்து நிறைய வந்து அதுல இது ஆகுது, சரிவு காணுது. அந்த சரிவை மீண்டும் அது சரி செய்யத்தான் பாலர் பள்ளியில இருந்து Form 6 வரைக்கும் ஒரு கூறா கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு நம்மளோட ஜோபா நடவடிக்கை செய்யும் பொழுது நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா,
இன்னொன்னு சார், இது சார். அவர்கள் வந்து அவர்களுடைய ஆற்றலை பெருக்கிறாங்க, பிறகு கணினி அறிவை பெருக்கிறாங்க, கம்யூனிகேஷன் இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து சமைக்கிறோம், நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அங்க வந்து நம்ம கலந்து உரையாடுறோம். அப்ப அந்த நம்ம கிட்ட வந்து அந்த அன்பு வந்து ரொம்ப நெருக்கமாகுது, அந்த உறவு நெருக்கமாகுது. அந்த உறவு நெருக்கமாகும் போது பிள்ளைகள் அவர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பிறகு பொறுப்புணர்வு, இங்க இதை போடக்கூடாது, இந்த இது அதெல்லாம் பொறுப்புணர்வு. பிறகு கணினி மையம், இது இல்லாட்டினா முடியாது பாருங்க. அப்புறம் பல துறையில் கல்வி, எல்லா இதுலயும் வந்து நீங்க ஜோபா இது வந்து நம்ம வந்து கல்வி மட்டும் பார்க்கல, அவர்களுடைய நட்பண்புகளை பார்க்கிறோம், அவர்களுடைய பொறுப்புணர்வை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வளர்க்கறது தான் பல துறை கல்வி. பிறகு சிந்தனை திறன் வளரும். பிறகு வாழ்க்கை பூரா கல்வி கற்றல். ஆக இந்த நல்ல பண்புகளை வளர்ப்பதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை செய்ய வேண்டும்? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் இந்த உலகமே என்னோட தான் நினைக்கிறோம். அதுதான் தவறு. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், இந்த உலகம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தம். எனக்கு மட்டும் சொந்தம்னு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு இதை பார்த்தா இது என்னோட, எனக்கு என்னது அப்படின்ட்டு அவர்களுக்கு தெரியணும். அவர்கள் வந்து நினைக்க கூடாது இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இல்ல. இந்த உலகத்துல மனிதனும் ஒருத்தன், இந்த மனிதனும் இதுல ஒருத்தன், ஒரு நமக்கு அதுல ஒரு பங்கு தான் இருக்கு. எல்லா உயிரினங்களும் நம்மள போலதான், எல்லாம் நம்மள போலதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை பிள்ளைங்க கிட்ட நம்ம வளர்க்கணும். அப்பதான் நம்ம அந்த மனித நேயத்தை நம்ம வளர்க்க முடியும். அந்த மனித நேயத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதனும் இந்த உலகத்துல ஒருத்தன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா பெற்றோர்களே? ஆக இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டு அதோட நிறுத்திடுறது இல்லை, அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது வந்து வெற்றி அடையும், அது நம்ம பிள்ளைங்கிட்ட போய் சேரும். இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரிய உணவை பத்தி சொல்லிட்டு அத ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுட்டோமா அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தைகள். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதத்தான் இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்க போறோம். எதை கொண்டுட்டு போய் சேர்க்க போறோம்? இந்த பிள்ளைகளோட மனித நேயம். பிள்ளைகள் வந்து சிறப்பாக வாழ வேண்டும்னா எல்லோரையும் மதிக்க வேண்டும், எல்லா உயிரினங்களையும் மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வர வேண்டும். ஆக இதனாலதான் இந்த கண்ட இடத்துல குப்பைகளை போடக்கூடாது. குறிப்பாக இந்த பாலிஸ்டிரீனோ பிளாஸ்டிக் பைகள், அந்த நெகிழி இருக்குல்ல, அதை தவிர்க்க பெற்றோர்கள் உதவி செய்யுங்க. வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா பாலிஸ்டிரீனை பயன்படுத்தாம பார்த்து கொள்ளுங்க. ஓகேங்களா? ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த தெளிவுரை உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கவும். உயிர் அனைத்தும் உய்க. நன்றி. நன்றி ஆசிரியை. ஓகே,
ஆசிரியர் பைனட்டி பயிற்றுனர் செல்வி அவர்களுக்கு நன்றி. நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். நான் மனோகரன், முன்னாள் இன்ஸ்டிடியூட் அமீன் பாக்கி என்று சொல்கின்ற தலைமை ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நான் ஒரு பயிற்றுனராக இருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன் நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். நான் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக ஜான் பிரீத்தோ அகாடமி ஆஸ்திரேலியாவுடன் சேர்ந்து தமிழ் பள்ளிகளுக்கு பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொள்கின்றோம். எந்த நிகழ்வும் இது ஒரு இலவசமாக தன்னார்வ முறையில் நாங்கள் செய்து கொள்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது பயோனிட்டி என்று சொல்கின்ற பள்ளி நிகழ்வை 25 பள்ளிகள் மலேசியாவில் நாங்கள் எங்களுடன் சேர்ந்துள்ளார்கள். இதில் முதல் கட்டமாக 12 பள்ளிகள். இதில் அதிகமாக பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தது அதிகமான மாணவர்கள் இருக்கிற பள்ளி கஜாங். அது கண்டிப்பாக நான் லிங்கேஸ்வரி என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் செஞ்ச அந்த ப்ரொமோஷனை அது 65 மாணவர்கள். சில கருத்துக்கள் நான் சொல்லுகின்றேன். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே இதுதான் நீங்க செய்ய போறீங்க. 6 ஆக்டிவிட்டினா 3 மாதங்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என் சேவை அது கண்டிப்பா தீபாவளி மாதத்துல வருது. கண்டிப்பாக அந்த உதவி செய்யறது அந்த தீபாவளி மாதத்தில் அதெல்லாம் நம்ம அந்த கண்டிப்பா அந்த மாதத்தில் வருது. இப்ப இந்த சண்டே நீங்க உணவு எவ்ரிடே நீங்க செய்யறீங்க. பட் அந்த ஒரு நாள் செய்யணும். அப்புறம் பின்னால அது ஒரு பழக்கமாயிக்கலாம். ஆனா நம்மளோட அந்த வீடியோக்கு இந்த ஒரு நாள் நீங்க செய்யணும். 1 மினிட் வீடியோ. இதெல்லாம் ஒரு ஸ்கில். இன்னைக்கு யாரும் 5 நிமிடம் 3 நிமிடம் வீடியோலாம் யாரும் பாக்குறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கில், கம்யூனிகேஷன் டைம். என்ன நிறைய வீடியோகள் இன்னைக்கு இருக்கிறதுனால டிக்டாக் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால 1 நிமிடம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு வீடியோவை நம்ம எப்படி உருவாக்குறது தான் பிள்ளைகளுக்கு சொல்லி போயிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நிறைய டிக்டாக் வீடியோகள்லாம் மக்களிடத்தில் செய்யப்படுகின்றது. ஸோ இதான் இந்த நோக்கங்கள். ஆனா நம்ம என்ன செய்வோம்னா இப்ப இன்னைக்கு என் உணவு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் உன் பானம் 2 வாரம் கழித்து சொல்லுவோம். அப்புறம் அக்டோபர் அப்படியே உங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே வருவோம். இதோட விளக்கம். ப்ரோஃப் நீங்க என்னாச்சும் தம்பாப்போம். இல்ல, நான் யாராவது ஒரு பெற்றோர் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். யாராவது ஒரு பெற்றோர் கை தூக்குங்க. என்ன இந்த ஆகஸ்ட் மாசத்துல, ஓகே நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல எத்தனை செயல்பாடு, எத்தனை நடவடிக்கை பண்ண போறோம்? அந்த கை தூக்குறது இருக்குல்ல, அதை மட்டும் ஓகே. பிரித்திஷ் கை தூக்கி இருக்காரு. பிரித்திஷ் சொல்லுங்க, ஆகஸ்ட் மாசத்துல எத்தனை நடவடிக்கை பண்ண போறோம்? பிரித்திஷ் 2 நடவடிக்கை. ஓகே. செப்டம்பர் மாசத்துல எத்தனை நடவடிக்கைகள் பண்ண போறோம்? சப்ரிஷ் சொல்லுங்க, செப்டம்பர் மாசத்துல எத்தனை நடவடிக்கை பண்ண போறோம்? 2 சார். 2 ஐயா. ஓகே. அக்டோபர் மாசத்துல எத்தனை நடவடிக்கை பண்ண போறோம்? காயத்ரி தியாகராஜா. அக்டோபர் மாசம். ஓகே. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். நவம்பர் மாசத்துல எத்தனை நடவடிக்கை பண்ண போறோம்? கந்தன் சொல்லுங்க. கந்தன் 2ங்க ஐயா. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம். சுதா தேவி குமரன் சொல்லுங்க, நவம்பர் மாசத்துல எத்தனை நடவடிக்கை? லிங்கேஸ்வரி அவங்க சன் கை தூக்கி இருக்காரு. சார், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல சார். சுதா தேவி குமரன். ஓகே. சோ ஆகஸ்ட்ல 2, செப்டம்பர்ல 2, அக்டோபர்ல 2. அதோட முடிஞ்சு போச்சு இந்த 6 நடவடிக்கை. சரி, ஆகஸ்ட்ல செய்ய போற 2 நடவடிக்கை பேர் சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றா? தர்ஷாயினி. ஆகஸ்ட்ல செய்ய போற 2 நடவடிக்கை. தர்ஷாயினி. ஓகே. சப்ரிஷ் நாயர். என் உணவு, அப்புறம் என் பானம். வெரி குட். என் உணவு என் பானம். ஓகே, அது ஆகஸ்ட்ல. ஓகே, ஹெல்தி மீல் அண்ட் ஹெல்தி ட்ரிங்க். வெரி குட். அது ஆகஸ்ட்ல. செப்டம்பர்ல 2 இருக்கு. என்ன மறந்து போச்சு? செப்டம்பர்ல 2 யாரு கை தூக்கி இருக்கா? காயத்ரி தியாகராஜா கை தூக்கி இருக்கீங்க. மை கார்டன் மை வேர்ல்ட். ஓ, வெரி குட். சோ செப்டம்பர்ல மை கார்டன் மை வேர்ல்ட். ஓகே. சோ ஆகஸ்ட், செப்டம்பர். அப்புறம் அக்டோபர்ல 2 சொன்னீங்க இல்லையா? அக்டோபர்ல 2. எட்வேனா ஸ்டீவன் சொல்லுங்க. எட்வேனா, அந்த 2 என்ன? கடைசி 2. எட்வேனா. Service my health. மை சர்வீஸ் மை ஹெல்த்.
ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி. இந்த அந்த திட்டமிடுறதுல இருந்து கடைசியா செய்து முடிக்கிற வரைக்கும் போட்டோவோ வீடியோவோ எடுக்கணும். அந்த போட்டோ அல்லது வீடியோ எத்தனை நிமிஷத்துக்குள்ள இருக்கணும்? அதான் கேள்வி. 3 இரு, கை கை தூக்குறவங்கள நான் கேக்குறேன். ஓகே, வெரி குட். 3 அவங்க என்ன சொன்னாங்க? கரெக்டா இன்னும் சொல்லணும். தர்ஷினி சொல்லுங்க. 3 நிமிடம் 1 to 2 நிமிடம். 1 to 2 நிமிடம். 1 to 2 minutes. சிவகாமி எல்லாம் நிறைய டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே, 1 to 2 நிமிடம். ஓகே, இப்போ கடைசி கேள்வி. இந்த என் உணவு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, பாரம்பரிய சத்து உணவு, அத நீங்க வந்து ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இப்ப செல்வி அம்மா டீச்சர் வந்து நிறைய சொன்னாங்க. உளுந்தங்களியிலிருந்து கேழ்வரகு புட்டுல இருந்து நிறைய இது இருக்கு. உங்க மனசுல இருக்கும், அப்பா இந்த எண் உணவு வந்து நம்ம வீட்டுல இது செய்யலாம் அப்படின்னு. அத மாதிரி ஏதாவது உங்க மனசுல இருந்துச்சுன்னா கை தூக்கி சொல்லலாம், இல்லைன்னா டைப் பண்ணலாம். நான் வந்து இந்த மாசம் என் உணவு ப்ராஜெக்ட்ல இந்த பாரம்பரிய உணவு பண்ணலான்னு இருக்கோம். ஒரு ஐடியா, இதுதான் மனசுல தோணுது. அது மாதிரி இருந்தா கை தூக்குறவங்கள முதல்ல கேட்கிறேன், மற்றவங்க டைப் பண்ணலாம். என் உணவு பாரம்பரிய சத்துணவுல நான் இதை செய்ய போறேன். கந்தன் சொல்லுங்க. கந்தன் நாராயணசாமி. கந்தன் நாராயணசாமி. ஓகே. பிரித்தேஷ் கதிரவன். ஓகே. சப்ரிஷ் நாயர். மிக்ஸ் நட் லட்டு. ஓ, வெரி குட். மிக்ஸ் நட் லட்டு, சூப்பர், அருமை. எட்வேனா ஸ்டீவன், நீங்க என்ன செய்ய போறீங்க? ராகி இட்லி. எட்வேனா ஸ்டீவன் ராகி இட்லி, சூப்பர், அருமை, வெரி குட். லிங்கேஸ்வரி அம்மா, ஆமா பையன், நீங்க சொல்லுங்கப்பா. லிங்கேஸ்வரி. நோ ஆயில் நோ குக்கிங். ஓ, நோ ஆயில் நோ குக்கிங்ல ஒரு உணவு. வெரி குட், வெரி குட். ஆயில் இல்லாம சமைக்காம ஒரு உணவு. வெரி குட் லிங்கேஸ்வரி. காயத்ரி தியாகராஜா. கேவர் களி சார். கேவர் களி செய்ய தெரியுமா? தெரியும். ஓ, வெரி. கேவர் களி எப்படிமா செய்வீங்க? கொஞ்சம் லேசா சொல்லுங்க பாப்போம். கேவர் களி எப்படி செய்வீங்க? சோறு இருக்குல்ல சார், சோறு. ஆமா. சோறும் அந்த கேழ்வரகு அந்த மாவு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நல்லா அத நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நம்ம வெஜிடேரியன் வீட்ல, சோ வெஜிடேரியன் ஃபிஷ் கறியா தயிர் கூட சேர்த்து சாப்பிடலாம். வாவ், வெரி குட். பிரதர், நான் அக்டோபர்ல நான் வர்றேன் மலேசியாவுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் போறோம். காஜாங் தான் போறோம். அப்படியே ஒவ்வொரு வீடா போய் இதெல்லாம் சாப்பிடுறோம். வெரி குட். கந்தன் நாராயண் சொல்றேன். திணை அரசி தோசை சொல்லியிருக்காங்க. தாமோர் முருங்கை தோசை சொல்லியிருக்காங்க. ஓட்ஸ் நெஸ்டம் ரவா புட்டு சொல்லியிருக்காங்க. ரீனா சுதாதேவி வந்து மரவள்ளி கிழங்கு பொடி மாசு, சூப்பர். காயத்ரி தியாகராஜா கேவூர் களி, அதான் சொன்னீங்க. ராகி இட்லி, ஆனியன் ரைஸ். இதுல ஓகே, முடிக்க போறோம். கடைசி கேள்வி ஏற்கனவே சொல்லிட்டேன். இது கடைசி கேள்விங்க. அடுத்த கேள்வி, இப்ப வந்து இத யாரு செய்யறது? இப்ப கேவூர் களி, கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா, இது வந்து யார் செய்யறது? பிள்ளைங்களா, அப்பாவா, அம்மாவா, பாட்டியா? இது 4ல ஒண்ணு சொல்லுங்க. பிள்ளைகளா, அப்பாவா, அம்மாவா, பாட்டியா? யார் கை தூக்கியிருக்கா? நிறைய பேர் கை தூக்கிருக்காங்க. சுதா தேவி குமரன் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். அனைவரும் சேர்ந்து செய்யறது தான் இந்த பயோனிட்டி ப்ரோக்ராமோட இது. ஸோ அதனால வந்து அனைவரும் சேர்ந்து தான் செய்யணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ அம்மா செய்யணும், அப்பா செய்யணும். அப்பாவை பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வச்சிருங்க. அப்பாவும் செய்யணும், அம்மாவும் செய்யணும், பிள்ளைங்க எல்லாம் செய்யணும். யார் வந்து கேமரா எடுப்பா? அது சொல்லுங்க. யார் வந்து போட்டோ எடுப்பா? யார் வந்து வீடியோ எடுப்பா? அது யாரு கை தூக்கி இருக்கா? லட்சுமி பெருமாள் சொல்லுங்க. யாரு உங்க வீட்டுல போட்டோ எடுப்பா? ஃபாதர். சிவகாமி மிந்திரன் வந்து ஃபாதர்ன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். ஆமா, அப்பா சொல்லியிருக்காங்க. லட்சுமி பெருமாள் அப்பா சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இன்றைக்கு வந்து
இந்த இந்த கேள்வி பதில் செஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நல்லா செல்வி டீச்சர் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா வந்து உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. அதை வந்து நீங்க செய்ய போறீங்க. இந்த ஆகஸ்ட் 31க்குள்ள என் உணவு என் பானம் இதை வந்து செஞ்சு அந்த வீடியோ போட போறீங்க. அது நம்ம ஜோபா ஆஸ்திரேலியா டிவி சேனல்ல வந்து அது ஒளிபரப்பப்படும். அது உலகம் பூரா எல்லாரும் பார்ப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. மனோகரன் ஐயா தொடரலாம். ஐயா உங்க மைக் ஆன் பண்ணி. ஓகே, பெற்றோர்கள் மாணவர்கள் மேபி நாளைக்கு பள்ளிக்கு நீங்க தயார் நிலையில் இருப்பீங்க. ஸோ நீங்க பெற்றோர்கள் மட்டும் யாராச்சும் கேள்வி கேட்கறதுனா கேளுங்க. தனிப்பட்ட வேற என்னாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இந்த நிகழ்வை பத்தி இருந்தா கேட்கலாம். அதனோட நம்ம முடித்துக் கொள்வோம். பெற்றோர்கள் யாராச்சும் அப்படி இல்லைன்னா ஒரு பெற்றோர்கள் எல்லாத்தையும் பிரதிநிதித்து இந்த நிகழ்வை பத்தி ஒரு 2 வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். எப்படி உங்களோட இந்த நிகழ்வை பத்தி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி அம்மா. காயத்ரி சார், ஒண்ணே ஒண்ணு கேட்கணும். இப்ப நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல, இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி வந்து அந்த உணவு பத்தி கேளுங்க. அது நம்ம வீடியோ எடுத்து 1 to 2 minutes வீடியோ எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்களா? இன்னைக்கு இல்ல. லிங்கேஸ்வரி அம்மா நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் டீச்சர். சிஸ்டர், நீங்க வந்து 1 or 2 minute வீடியோ எடுத்துட்டானே நம்ம வந்து டீச்சருங்க வந்து கூகுள் டிரைவ்ல வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் குரூப்ல. ஓகே, ஒன்ஸ் நம்ம ஷேர் பண்ணனே நீங்க அங்க அப்லோட் பண்ணலாம். அது வந்து அது இன்னைக்கு பண்ண தேவையில்ல. இன்னும் உங்களுக்கு 27 நாள் இருக்கு. ஓகே, இந்த 27 நாள்ல எந்த நாள்ல வேணாலும் நீங்க ஒரு நாள்ல வந்து நீங்களே சொன்ன மாதிரி எல்லா குடும்பமா எல்லாருமா உட்கார்ந்து தயார் பண்ற அந்த விஷயத்த வீடியோ எடுத்து லிங்கேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி பள்ளிக்கூட அந்த ஸ்கூல்ல கொடுக்குற அந்த கூகுள் டிரைவ்ல போடணும். ஸோ ஆகஸ்ட் 31க்குள்ள இந்த 2 ப்ரோக்ராம் 2 ப்ராஜெக்டையும் நீங்க செஞ்சு முடிக்கணும். ஓகே, அப்பனா இந்த மாசத்துல 2 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கீங்க, அந்த 2யும் அப்லோட் பண்ணிரணும். அந்த 2யும் அப்லோட் பண்ணிரணும் ஆகஸ்ட் 31க்குள்ள. எனி டே நீங்க நிறைய டைம் இருக்கு உங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ சார். ஸோ அந்த லிங்க் வந்து அது தயார் பண்ண பிறகு வந்து நம்ம குரூப்ல போடுவோம். அது 2-3 நாள் வேணும். ஏன்னா நாங்க அதை வந்து அந்த கூகுள் லிங்க் வந்து அந்த கூகுள் டிரைவ் செஞ்ச பிறகு போடுவோம். ஸோ அப்போ நீங்க அதில் போட்டுக்கலாம். மேபி வேற யாராச்சும் பரிமளா கை தூக்கியிருக்காங்க. சொல்லுங்க பரிமளா. தூக்கியிருக்காங்க. இப்படி பண்ணுவேன் பிரதர். அதாவது இப்போ இந்த பயோனிட்டி இந்த ப்ரோக்ராம் எப்படி எவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத யாராவது ஒரு பேரண்ட் சொல்லி முடிக்கலாம். அது வந்து நானே கூப்பிடுறேனே, அவங்களே பேசட்டும். சித்ரா அர்ஜுனன், இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏன் பிடிச்சிருக்கு? சித்ரா அர்ஜுனன் சொல்லலாம், இல்லைன்னா தர்மேஷ் சொல்லலாம், இல்லைன்னா தர்ஷாயினி சொல்லலாம். இல்ல நான் சொல்றேன் சார் அப்படின்னு யாராவது கை தூக்கி சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன காரணம்னா அப்படின்னு சொல்லலாம். கந்தன் நாராயணசாமி, நீங்க தர்ஷினி நீங்க கை தூக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்குவாங்க. அந்த 3 நீங்க சொன்னீங்களே, அந்த ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர், அக்டோபர். ஸோ அதுல உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப கத்துக்குவாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாம்க்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள்னா இப்ப வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் நம்ம தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோ அதுல என்னென்ன நம்ம போடுறோம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது எப்படி அதை உருவாக்குறோம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். சோ அவங்க அதுலயும் நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. சோ அது வந்து சயின்ஸ் பாடம். அதுலயும் அவங்க நிறைய கத்துக்குவாங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு
பயோனிட்டி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். வெரி குட், வெரி குட், ஓகே சார். ரொம்ப நன்றி. வெரி குட். நன்றி, நன்றி. பிரதர், இதோட நம்ம நிறைவு ஓகே, பண்ணிக்கலாம். நிறைவு பண்ணிக்கலாம். யாரு இப்ப நிறைவு ஓகே, பண்ணலாம்? பெற்றோர்கள் ஓகே, லிங்கேஸ்வரி நீங்க ஒரு நன்றி சொல்லி முடிச்சுக்கலாம். நன்றி நம்ம சொல்லி நிறைவு பண்ணிருக்கேன். ஓகே, அனைவருக்கும் பேரண்ட்ஸ் வந்து அனைத்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சோ நம்ம தினமும் நம்ம வந்து அப்டேட் குரூப்ல நிறைய விஷயம் அப்டேட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து சாரியா சன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. சோ நம்ம கண்டிப்பா குரூப்ல டே டு டேட்டா நம்ம அப்டேட் பண்ணுவோம். சோ என்னச்சும் உங்களுக்கு தெரியலனா ஏதாச்சும் கேள்விங்க இருந்தா நீங்க குரூப்ல நம்ம அப்டேட் நீங்க கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட. நன்றி பேரண்ட்ஸ், நன்றி டாக்டர், ப்ராஃப், மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் மனோ சார், அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வெரி நன்றி. குட், வெரி குட்.